கார்த்தி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான செம அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரேவதி மொட்டை மாடியில் போய் மனசார அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரெக்டாக மாடிக்கு மயில் வாகனம் போயிட்டு, ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க, அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் எவ்வளவோ ராஜா கிட்ட மனசு விட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட என்னை பிடிக்காத மாதிரியே வெறுத்து ஒதுக்குறாரு. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நானும் எவ்வளோ தான் என் மனசில் உள்ள எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமும் அவர் என்னை ஒரு வேளை பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கப்ப, என்னம்மா இப்படி சொல்லிட்ட, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ராஜாவுக்கு உன்னை அவ்வளோ அளவு கடந்த உன் மேலே அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. உனக்கு அப்படின்னா என்ன நடந்துச்சு, கொஞ்சம் உங்களுக்கு கூடவே தானே இருக்கீங்க, ஏதாவது அவர் மனசில் என்ன நினைக்கிறாருங்கிறதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு விஷயம் அந்த மாயாவால் நடந்தோடனே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டார் தெரியுமா, எத்தனை கோவிலில் உனக்காக வேண்டிக்கிட்டு என்னென்ன செஞ்சாருன்னு தெரியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் சொன்னோன்னே, சரி மாமா, எனக்கு இந்த ஒரு விஷயம் போகிறோம், நான் கீழே போயிட்டு இந்த பக்கம் ராஜா கிட்ட நேராகவே மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி, இங்கே பாரு, நீ என்னை எதுக்காக என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்கிறோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னு ராஜா கேட்க ஆரம்பித்தோடனே, அம்மா எல்லா விஷயங்களும் உன்னை பற்றி பேரங்கிறது தெரிஞ்சோடனே என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, உங்ககிட்டேருந்து என்னை பிரிச்சிருவாங்கங்கிறனால தானே நீ இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ அப்படி யோசிக்க வேண்டிய தேவையும் கிடையாது, எண்ணமும் உனக்கு வர வேணாம். ஏன்னா நான் உன்னை விட்டு இப்போ நீ என்னை விட்டு விலகி இருக்கல, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. இப்போ நீ என்கிட்ட அன்பு காட்டாமல் இருந்தும் கூட என்னை விலக்கி பார்க்குறது, ஒரு வேளை இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்தேன்னா என்னால் மனசு ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். அப்புறம் நீ என்னை தேடினா கூட கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு வார்த்தை சொன்னோன்னே, அப்படிலாம் சொல்லாத ரேவதின்னு டக்குன்னு கன்னத்தை பிடிச்சிட்டு அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன, அம்மாவுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் என்ன நீ கைவிட்டுறாத, நானும் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவேளை எல்லா விஷயங்களும் என்ன நடந்தாலும் விடு, பார்த்துக்கலாம், ஆனால் என்னை மட்டும் ஒதுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ரேவதி, இனிமேல் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன். நான் இப்போ இவ்வளோ தூரம் உன் மேலே எனக்கு பிடிச்சிருந்து நான் உன்னை தள்ளி வச்சதுக்கான ஒரே காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. அத்தை எப்படியும் நம்மளை பிரிச்சிருவாங்கங்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க யார் நம்மளை பிரிக்கிறதுக்கு, நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன், நீ தைரியமாக இரு, முதல்ல எல்லா விஷயத்தையும் நான் சரி பண்ணுறத வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக அந்த டிடெக்டிவ் கிளம்பி மாறு வேஷத்தில் போய் வேலை கேட்டு இந்த பக்கம் பாட்டி வீட்டில், பரமேஸ்வரி வீட்டில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் துர்கா கிட்டேயும் நவீன்கிட்டையும் அறிமுகப்படுத்திட்டு, சரி என்ன வேலை இருந்தாலும் உனக்கு கேளுமா, உனக்கு காசு ஏதாவது வேணும்னாலும் கேளு, இங்கேயே நீ தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, வீட்டில் ஒவ்வொரு இடமா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அதை கரெக்டாக துர்காவும் நவீனும் பார்த்துட்டு, ஏன் எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, புது வீடாக அதான் என்னென்னு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இங்கே பாரு துர்கா சொல்கிறாங்க, எனக்கு அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப, நவீன் பாட்டி அழைச்சிட்டு வந்திருக்காங்க, விடு, நம்ம ஒரு பக்கமாக அவங்கள பார்வையிடுவோம், மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் நம்ம அன்றைக்கி முடிவு எடுத்துக்கலாம். எடுத்த உடனே அவங்க உண்மையிலே அப்பாவியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் ஒருத்தங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அதுவும் இப்போ நல்ல நாள் தீபாவளிலாம் வர்ற சமயத்தில் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நவீன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அவங்களுக்குள்ளே பேசிட்டு, சாமுண்டேஸ்வரி கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த பக்கம் கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு கிட்ட, இந்த மாதிரி என்ன ஆச்சு, ஏதாவது தகவல் கிடச்சிச்சா, நான் தான் அந்த எல்லாமே கொடுத்தேன், இல்லை தேவைப்பட்டது என் மாப்பிள்ளை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதில் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது, அந்த குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் நான் ஒரு இடத்துல அவங்கக்கிட்டேயே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப, ஆமாம் நான் அவங்க கூடவே இருந்து எல்லா உண்மைகளும் என்ன தேவையோ உனக்கு தெளிவாக நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் அவகாசம் கொடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுறல அப்படிங்கிறப்ப, சாச்சா ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்னா அதுக்காக முயற்சி செஞ்சு தான் ஆகணும், இது என்னுடைய கடமை, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க வேலையை நான் சரியாக செஞ்சு உங்ககிட்ட ஒப்படைப்பேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க, உங்களை தேடி எல்லா தகவலையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க. சரி நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, நீ தான் கோச்சிக்கிட்ட, இப்போ தான் உனக்கு கோபம் போயிடுச்சுல அப்படின்னு, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, எனக்காக நான் எடுத்துகிட்டு வந்ததை எனக்கு கையில் வச்சு விட்டு அழகு பாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக
ரேவதிக்காக வந்து அந்த கப்பில் எடுத்துகிட்டு வந்து ரேவதி கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு விரலாக வந்து ஆசையாக வந்து வச்சு விடுறாங்கன்னே சொல்லிடலாம். இது கையில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து செவந்திருக்கோ அந்த அளவுக்கு உன் மேலே அன்பு இருக்கும் அப்படிங்கிறது சொன்னோன்னே, இன்னும் நீ இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு ராஜா வந்து கேட்டோன்னே, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கையில் வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கனால இந்த பக்கம் சரி இதெல்லாம் வச்சாச்சு, இப்போ பசிக்குது சாப்பிடணுமே அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ எனக்கு கொஞ்சம் வந்து சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்னு. அப்போ நீ பிளான் பண்ணி தான் வந்து ரேவதி எல்லா விஷயங்களும் செய்கிறியா அப்படின்னு ரோகிணி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஏன்க்கா நீ சொல்கிற அப்படிங்கிறப்ப, அப்போ எல்லாருக்கும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வாகனம் வந்து ரோகிணிக்கு வச்சு விடுறாங்க கையில் மருதாணி. அதோட முடியுது எபிசோடு.